வெல்கம் பேக் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம் ஆர்ஏ ஃபால்ஸ். நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் ஃபால்ஸ் கிட்ட போகல. வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலி எவ்வளோ லேட்டு. ஒரு வழியில் வந்தால் பரவாயில்ல. ஆமாம், ஒரு வழியில் வந்தால் பரவாயில்ல. ஆளுக்கு ஒரு வழியில் வந்தால். ஃப்ளாஷ்பேக். ஸோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நாகலாபுரம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் ஒரு கடையில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் நான் இப்போது. ஸோ நாங்கள் 2 பேர் வந்து தனியாக ஒரு பைக்கில் வந்தோம். ஸோ பசங்களாம் வந்து தனியாக ஒரு பைக்கில் போனாங்க. நாங்கள் வந்து ரூட் மாறி வந்தோம். வேறு ரூட்டில் நான் வந்து தெரியாமல். ஸோ போயிட்டுருக்கோம் மேப் பார்த்து. ஸோ இப்போ திருப்பி போயிட்டு பசங்க கூட ஜாயின் ஆகிட்டு அப்படியே வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஃப்ளாஷ்பேக். இப்படி தான் இருக்கும். 7 மணிக்கு கிளம்பணும். 10 கால் ஆகிடுச்சு. இதில் வேறு 8 மணிக்கு கிளம்ப, 9 மணிக்கு கிளம்ப. வெயில் வர மண்டியை பழக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ உள்ள நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். அவனுங்க போயிட்டானுங்க ஆல்ரெடி மேலே. ஸோ இப்போ ஐ எம் கோயிங் இன்சைட். I will turn my back cam on to show you the place. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. இடம் பயங்கரமாக இருக்குது. தாறுமாறா. அந்த இடம் மட்டும் எவ்வளோ க்ரீனாக இருக்கு போடுறா. இந்த இடம்லாம் எப்படி இருக்குது? க்ளீன் இல்லை, நிழல். நிழல் எப்படா வரும் லூஸு? ஆமாண்டா, நிழல் இல்லை. ஸோ கைஸ், நமக்கு சவுண்டு கேட்குது. மக்கள் இருக்கிற சவுண்டு. நம்ம மக்கள் தான். நாளை அவனை கடைசியாக தான் பார்த்தேன். அந்த பூந்தமல்லி பீச் அந்த பேட்டல் இப்படி ஏறி திரும்ப நீங்கள் பாரு, அங்கே பார்த்தது உங்களை. ஸோ கைஸ், இப்போது ஆர்ஏ ஃபால்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல்னால், அங்கே வந்து அது எப்படி இருக்கும், தண்ணி ஸ்லோவாக தான் வரும். பட் குளம் மாதிரி இருக்கும் தண்ணி. அந்த இடத்துல கொஞ்சம் ஆழமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ நம்ம போயிட்டு அதை பார்க்கலாம். பரவாயில்லைங்க, டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. விளாக்ல வரணும்னா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கணும். டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. யாருறாவா இல்லை கருத்து மாதிரி எதுவும் நடந்து வருது. லைட்டாக காலை கழிச்சு. இங்கே வந்து ஒரு கோயிலும் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. ஸோ அதையும் வந்து வரும்போது பார்ப்போம். ஐயோ, ரொம்ப டேஞ்சராக இருக்கிற வெடி. எனக்கு வர கால் வலிக்குது. ஐயோ, மரம் இல்லைன்னா காலி புள்ளிடா நம்ம. Oh no! அம்மா, டேய் போடா குரங்கு பையில. ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. எனக்கு வந்து கிராம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கால் ஏற முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. சும்மாவே நடக்க முடியல. இதில் கையில் ஹெல்மெட்டு, பின்னாடி பேக்லாம் வச்சுட்டு இருக்கேன்னா செம்ம டயர்டு. இடம் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிட்டே வருது. போக போக ரொம்ப ஸ்டீப்பாக போகுது. நல்லா உடஞ்சிருக்கு. பாருங்க, ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸாக இருக்குது.
வேணாம் இப்படி போயிடும். ஜாலியாக இருக்குது, யாருமே இல்லை குறுக்கில், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக இருக்குது. அது ஒண்டி தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. இவ்வளோதானடா. இது வழியாக நம்ம வந்துட்டோம். இடம் வந்து ரொம்ப ஃபால்ஸ்னால் அது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி வந்து பெருசாக வேகமாலாம் வரல, ஸ்லோவாக தான் வருது. இந்த பாண்டு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம குளிச்சிக்கலாம், அவ்வளோதான். அதில் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தது. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. விக்ரம் இதான் நானும் வரேன். ஆமாடி. ஏ விக்ரம் சில்லுங்கடா, சில்லுங்கடா. ஐயோ இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட்டாக கிடைக்கும். அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு நம்ம தண்ணி உள்ள போகலாம். இங்கே தண்ணி நடுவில் வந்து ஆழமாக இருக்கும் அந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம அந்த ஃபால்ஸ் வருதுல, தண்ணி வருதுல, அங்கே போக போகிறோம். அப்படியே என்னம்மா இது அப்படியே இருக்கும். பயமா ஸோ கைஸ் மேலே வந்துட்டோம். ஐயோ எனக்கு கால் பயங்கரமாக பிடிக்குது. ஸோ அங்கேருந்து இந்த சைடு வந்தோமா, அங்கே வந்து சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வந்து நம்ம சும்மா உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். எல்லாம் தான் பண்ணிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. ஒரு வழியாக ஃபால்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 2 மணி. ரொம்ப நேரம் வந்து உள்ளே குளிச்சுட்டோம். சரி, ரொம்ப சின்ன இடம் தான், கூட்டம் இல்லாமல் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். கூட்டமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஓவராலாக ஒரு ஹாஃப் டே ட்ரிப்புக்கு நல்லாயிருக்கும். 3 o'clock மேலே இங்கே அலோட் கிடையாது. ஸோ 3 o'clock வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஆர்ஏ ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, எது நீங்கள் வரலாமா வேணாமான்னு உங்களால் டிசைட் பண்ண முடியும். இதுதான் கோயிலாடா? கொகை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இது கல் மட்டும் கிடையாது, குட்டியாக இருக்கு. இது ஒரு பழைய கோயில் போல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன இது சுட்டு வர முடியல.
கடவுளே பார்த்துக்கோப்பா. ஃபுல்லாடா. இந்த vlog வந்து இதோட முடிச்சிக்கலாம். வெயில் வேறு மண்டையை பொழுகுது. ஸோ அடுத்து நான் வேறு எங்கேயாவது போனால் அந்த vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.